ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஸ்வாட்ஸ் கேமிங் யூடியூப் சேனல். நான் உங்கள் செர்ரி. இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு 3 முட்டாள் கேனைங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். தெரியாதனமாக வந்து எங்கள் கில்டு லீடர் வந்து ஒரு ஸ்குவாடில் வந்து சோலோவாக சிஎஸில் ரேங்க் புஷ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 3 முட்டா பசங்க கையில் கன்று கூட எடுக்கலை, வெஸ்ட்டும் எடுக்கலை, ஹெல்மெட்டும் எடுக்கலை, எதுவுமே எடுக்காமல் வேணுன்னே கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருந்தாங்க. நீங்களே இந்த வீடியோவை பாருங்களேன். இவங்க போராடி அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்களா 104லாம் கொடுத்துருக்காங்க கரெக்டாக தலையில். இவங்க கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் 2 பேரையாவது இந்த மேட்ச்சில் அடிச்சிருக்கலாம். அவனுங்க அவ்வளோ திறமையான பிளேயர்ஸும் கிடையாது. அவனுங்களே நூப் மாதிரி தான் விளையாடிட்டு இருந்தானுங்க. இதில் என்ன கொடுமைன்னு பார்த்தீங்கன்னா, இவனுக்கு எவனுமே அடிக்க மாட்டேங்க. இங்கே பாருங்களேன், வேணுமே நிற்கிறான் பாருங்களேன். இவன் பாருங்களேன், படுத்துக்கிட்டு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன்டா ஃப்ரீ ஃபயர் விளையாட வந்தியா இல்லை பீச்சில் குளிக்க வந்தியாடா? என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க படுத்துக்கிட்டு? இங்கே பாருங்கள், வேணுமே நாக்கா வராங்க. ஐயோ, கொடுமையாக பண்ணுறானுங்களே. இவனுங்களை வந்து இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணதுக்கு ரீசனே இது தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவனுங்களை அசிங்கமாக கமெண்ட்டில் திட்டி விடுங்க. இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் நீங்கள் என்னென்னு சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரில. நானாக தான் ரொம்ப பேடாக திட்டுவேன். ஆனால் வெர்பல் அபியூஸ் போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் திட்டவே முடியல. யூடியூப்ன்றதுனால கொஞ்சம் பாவம் வச்சம் பார்த்து பொறுமையாக பேச வேண்டியதாக இருக்குது. இப்போ பாருங்களேன், இவங்க வந்து கையில் வந்து A94 எடுத்திருக்காங்க, அதுவும் ஈவோ கன்று. ஆனால் அவனுங்க யாருமே கையில் வெஸ்ட் எடுக்கலை, கன் எடுக்கலை, மெட்கிட் எதுவுமே இல்லை. எல்லாத்தையும் வந்து தூக்கி போட்டு அவனுங்க மாண்டு வந்து நின்றுட்டுருக்கானுங்க. என்ன நினப்பில் இருக்கானுங்கன்னு தெரில. இந்த 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 கேமில் பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்க வந்து 2 டேக் டவுன் வைப்பாங்க. அழகாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, நைஸாக அடிப்பாங்க, சூப்பராக இருக்கும் உண்மையிலேயே சொல்லப்போனால் அது. இப்போ கரெக்டாக அவன் பாருங்களேன், அங்கே ஒரு நாக் அடிச்சிட்டாங்க. இங்கே வந்து ஓரியன் போட்டு அழகாக வந்து இவனையும் ஒரு நாக் அடிப்பாங்க. இங்கே வந்து டீம் சப்போர்ட் கொடுத்துருந்தா இந்த மேட்ச்சில் நாங்கள் ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் இங்கே பாருங்களேன், பைத்தியக்கார நாய் வேணுன்னே உட்காந்துக்கிட்டு இருக்கான். இவெல்லாம் எதுக்கு தான் விளையாட வரானே தெரில. நீங்கள் வந்து எல்லா மேட்ச்லையுமே வந்து ஹிந்திக்காரங்க பிளேயர்ஸ்லாம் இருப்பீங்க, தெலுங்கு இருப்பீங்க, மலையாளம் இருப்பீங்க, நிறைய ஸ்டேட் பிளேயர்ஸ்லாம் விளையாடிட்டுருப்பீங்க. இவனுங்களை முடிஞ்சால் அசிங்கமாக ஏதாவது கேட்டு விடுங்க இந்த இது கமெண்ட் செக்ஷனில். வேணுன்னே அங்கே பாருங்களேன், இந்த மேட்ச்லேயும் அதாவது பெரிய மனசில் புளுத்திங்க நினப்பு. அதாவது என்னென்னா, ஃபஸ்ட்டு 3 மேட்ச்சில் வந்து அடிக்க மாட்டாங்களாம், விட்டுருவாங்களாம். லாஸ்ட்டு மேட்ச்சில் வரும்போது வந்து ஈக்குவலாக வரும்போது வந்து அடிப்பாங்க போல். பெரிய ப்ரோ பிளேயர் நினப்பு. இவங்கெல்லாம் வந்து அல்ட்ரா லெஜெண்ட்டுங்க, கிராண்ட் மாஸ்டருக்கும் மேலே போயிட்டானுங்க. எந்த அளவுக்கு வந்து போயிருக்கானுங்கன்றது இந்த மேட்ச்சில் நீங்களே பார்ப்பீங்க. இவங்க கையில் ட்ராகனோ ஏகே எடுத்திருக்காங்க. ட்ராகனோ ஏகே வச்சு என்ன பண்ண போகிறாங்கன்னு பாருங்களேன். ஏதோ அட்லீஸ்ட் ட்ரை பண்ணுறாங்க இவங்களாச்சு. அங்கே பாருங்களேன், 3 பேர் சேர்ந்து ஒருத்தவங்களை வந்து அடிக்கிறாங்க. இவன் பாருங்களேன், அங்கே பாருங்கள், அழகாக இருக்குங்க ஓப்பன் இது டார்கெட்டு. அழகாக அடிச்சிருக்கலாம். அட்லீஸ்ட் ஒருத்தனையாவது நாக் பண்ணியிருக்கலாம். அந்த டைமில் அவங்க இன்னொருத்தனை அடிச்சிருப்பாங்க. வேணுன்னே இந்த பைத்தியக்கார நாய் நின்றுக்கிட்டு இருக்கான். மனசில் ஹீரோ நினப்பு. முக்கால்வாசி டைம் என்ன பண்ணிகிட்டு இருந்தானுங்கன்னா, மைக் ஆன் பண்ணி பேசிட்டு தான் இருந்தானுங்க. இவங்க 3 பேருமே சொல்லப்போனால் ஃப்ரெண்ட்ஸு போல். இந்திக்கார பிளேயர்ஸ் தான் இவங்க 3 பேருமே. இதோ பாருங்களேன், வேணுன்னு ஜோன் சர்வே பண்ணிகிட்டு பெரிய பிஆரில் போய் அடிக்கிற டைமு நினப்பு போல். அப்போ கூட எந்த முட்டா பையனும் கண்ணை கீழே போட்டு ஜோன் சர்வேலாம் பண்ண மாட்டான். இவர் அப்படியே போயிட்டு ஜோன்லேயே சர்வே பண்ணுவார்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் வேணால் பாருங்களேன், இப்போ அந்த கொடுமையை அவ்வளோதான் முடிச்சிட்டானே. அடா பாவிங்களா டே, அது ஈவோ கன்று கூட இல்லைடா. இந்த கன்னில் போய் அந்த அவன் பாருங்கள், அவன் ட்ரெஸ்ஸை பாருங்களேன், அவன் நூவு மாதிரி இருக்கான். அவங்ககிட்ட போய் அடி வாங்கிட்டு இருக்கான். இந்த மேட்ச் தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து 3வது மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் எல்லாருமே கன் எடுப்பானுங்க. பெரிய புளுத்திக்க நினப்பு. அடிச்சிடலான்ற நடப்பில் என்ன பண்ணுவானுங்கன்னா, 3 பேருமே வந்து கன் எடுப்பானுங்க. இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்ககிட்ட இப்போ வெஸ்ட்டு இருக்காது. ஏன்னா வந்து 3 மேட்ச்லையும் தோற்றதுனால வெஸ்ட்டு வாங்குறதுக்கு வந்து FF காயின் வந்து இருக்காது, அவைலபிளாக இருக்காது. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட 2 ஈவோ கன் இருக்குது, M10ம் இருக்குது, ட்ராகனோ ஏகே. ஆனால் இவங்க இந்த மேட்ச்சில் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அடிக்க வாய்ப்பு கிடச்சா அடிக்க மாட்டாங்க. ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க. நீங்களே பாருங்களேன், எத்தனையோ சான்ஸ் கிடச்சிருக்கு. அழகாக வந்து ஹெட் ஷாட்லாம் தூக்கலாம் அந்த இடத்துல. கரெக்டாக கீழே தான் வரானுங்க ஆப்போனன்ட்ஸ். இவங்க இருக்கிறத யாருமே அங்கே கவனிக்கலை. இவங்க நினச்சிருந்தாங்கன்னா டீமுக்கு அழகாக சப்போர்ட் கொடுக்கலாம். இவங்க இந்த 3 மேட்ச்சில் வெறுப்பேற்றினதுனால இந்த 3rd ரவுண்டில் என்ன பண்ணாங்கன்னா, வேணுன்னே வந்து அவுட் ஆயிடுவாங்க. இந்த சீன் தாங்க ரொம்ப பரிதாபமாகவே இருந்துச்சு எனக்கு. அட கடவுளே, இங்கே பாருங்கள், அவங்களே குதிச்சு அவுட் ஆகிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நார்மலாக நீங்கள் இந்த மாதிரி சிஎஸ் ரேங்க் புஷிங்லாம் வந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கொடுமைகள் இன்றைக்கி அதை அனுபவிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். முடிஞ்சால் இந்த நாய்ங்களை அசிங்கமாக திட்டி விடுங்க. என் மனசாச்சு கொஞ்சம் ஆறும். நாங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிளேயர்ஸோட விளையாடிருக்கோம். ஆனால் இந்த மாதிரி சீப்பான ஒரு கேவலமான பிளேயர்ஸ் கூட நாங்கள் விளையாடினதே இல்லை. நாங்கள் இது வரைக்கும் யாரையுமே வந்து நூபுன்னு சொல்லி கூட திட்டினதே கிடையாது. ஏதோ ட்ரை பண்ணான்னு சொல்லிட்டு கூட நாங்கள் எங்கள் டீமில் வந்தால் கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவோம். ஆனால் இவனுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரில. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் போய் முக்கியமாக கமெண்ட் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.